ஃபேஸ் மாஸ்க் இருக்காமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஓபிஎஸ் சசிகலாட்ட தான் கிட்டத்தட்ட அதிமுக போகுன்றாங்க. கொண்டு வர போதே வேலுமணி குரூப் தான்றாங்க. வேலுமணி தனி அணியாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே செங்கோட்டையன்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜக இணைய போகிறான்ற நியூஸ்லாம் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. பாஜக இணையத்துக்கான வாய்ப்பு இல்லை, தனி அணியாக பிளவுபட்டு தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம். முன்னாள் அமைச்சர்கள் தயவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் பதவியில் நீடிக்க முடியாது, கெஞ்சி கூத்தாடி தான் உட்காந்துருக்கான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் காலி பண்ணிட்டு வர்றாரு. தெரியுமா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி இருக்காரு. ஸோ நம்மளை காலி பண்ணுறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கணும்னு சொல்றதுக்காண்டி டெல்லி என்ன சொல்றாங்களோ அதன் முறை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஓபிஎஸோட கை கோர்த்து கட்சியை திருப்பியும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா செல்வாக்க வர போறதா சொல்றாங்க. சசிகலா உள்ள கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி சசிகலாவுக்கு, இந்த மாதிரி நீங்கள் பழைய செல்வா கூட நீங்கள் கொண்டு வரோன்ற மாதிரி 2021 நடக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு சட்டமன்ற தேர்தல் அந்த டைம்லேயே. இப்போ 2024 நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்